வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மாங்காய் தொக்கு பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறோங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் விடணும். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா தான் விடணும். ஒரு குழி கரண்டிக்கு மேலே எண்ணெய் விடணும். எண்ணெய் நிறையா விட்டால் தான் அது நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருத்து. எண்ணெய் காஞ்ச உடனே இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருக்கு. இதில் 3 மாங்காய் எடுத்து இதே மாதிரி திருகி வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம திருகி வச்சுருக்கோம். அந்த திருகினதை இதில் போட்டுக்கலாம். மூணு மாங்காய் எடுத்துட்டு தோலை சீவிட்டு கேரட் சீவிற அந்த திருவல்ல நல்லா நைஸாக திருவிக்கணும். சின்ன இதுவாக வர மாதிரி நல்லா திருவிக்கணும். நல்லா திருவிட்டு இந்த எண்ணெயிலேயே இதை கொஞ்சம் நேரம் வதக்கணும். நல்லா அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால எண்ணெயில் நல்லா விட்டு அடுத்து கொஞ்சம் சின்னதுலேயே வச்சு வதக்கலாம். கொஞ்சம் அடுப்பு சின்னதாகவே இருக்கட்டும், கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாக்க உப்போடு சேர்ந்து வதங்கும்போது அது கொஞ்சம் தண்ணி விட்டுக்குமா, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கிடும். ஏன்னா இவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். உப்பு வேணுனாலும் அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ரெண்டையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இது வதங்கின்னு இருக்கும்போதே இதில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டதுனால இந்த உப்பு வெல்லம் இதெல்லாம் சேர்ந்து வதங்கும்போது அதுவே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும். நல்லா வதங்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்ததுனாலே நமக்கு தெரியும், முன்னாடி போட்டதை விட எப்படி குழஞ்சி எப்படி வந்திருக்குன்னு தெரியும். இது மாதிரி நல்லா குழஞ்சி வரணும். இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான காரப்பொடியும் போட்டுக்கலாம். இதுக்கு நான் வந்து 1 ஸ்பூன், இன்னொரு 1/2 ஸ்பூன் போடுறேன். போடலைன்னா கூட அதுக்கப்புறமா கூட நம்ம வந்து உப்பு மிளகா அப்படியெல்லாம் கடைசியில் கூட போட்டு வதக்கிக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு இதோட சேர்ந்து எல்லாம் நல்லா வதங்கட்டும். பெருங்காயம், இப்போ நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே கக்கிண்டு வருது பாருங்க, தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஓரமெல்லாம் எண்ணெய் கக்கிண்டு வருது. இந்த ஓரமெல்லாம் எண்ணெய் அப்படியே கக்கிண்டு வருது பாருங்க. நம்மளோட மாங்காய் தொக்கு ரெடி. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சுண்டு சூப்பராக வந்துடுது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.